குலதெய்வம் குலதெய்வம் வந்து நான் வழிபட்டுட்டு இருக்கேங்க, எனக்கு சிறப்பு இல்லை. குலதெய்வ கோயிலுக்கு போனாலே எனக்கு விபத்து நடக்குது, எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது. எங்கள் தெய்வம் வந்து எங்களை வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஏவல் பிள்ளை சூனியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் தெய்வத்தை எங்களால் வழிபட முடியல, வழிபாட்டில் பிற பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறவங்க என்ன பண்ணோம்னா, அப்படி இருக்குது தெய்வத்தை வழிபட வழிபட எங்களால் சிறப்பு பண்ண முடியல, எங்கள் தெய்வத்தை வந்து கொண்டு செலுத்த முடியல, எங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வழிகட்டும் போது என்ன தவறு செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? குலதெய்வம் அப்படி என்னன்னா, நம்ம ஒரு மரத்துக்கடையில், ஒரு வேப்ப மரத்துக்கடையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன கல்லை வச்சு வழிபட்டு இருப்பாங்க. என்னன்னா அது வந்து நம்ம முன்னோர்களை வச்சு நினைவாக வச்சு வழிபட்டு இருப்பாங்க. அது வந்து பிடிமண் எடுத்து வந்தது. நம்ம யாருமே இங்கே பூர்வீக குடி கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம இடம்பெயர்ந்துட்டு தான் வரோம். சரிங்களா? அப்படிங்கிறப்ப ஒரு பிடிமண் எடுத்து வச்சு வழிபடுறவங்களும் இருக்குது. தெய்வத்தை கொண்டு செல்ல ஒரு எலுமிச்சங்காயில் வச்சு கொண்டாந்து இடத்துல வச்சு வழிபட்டவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு சிலையை உருவாக்கி தெய்வத்தை அனுமதியோட செய்யும் சகனம் கேட்டு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி பண்ணவங்களும் நிறையா இருக்குது. குலதெய்வத்துக்கு முன்னாடி ஒரு குதிரை இருக்கும், ஒரு வாகனங்கள் வச்சிருக்க குலதெய்வம் நிறையா இருக்குது. குலதெய்வத்தில் பல விதங்கள் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் இருக்கும். ஆனால் குலதெய்வத்தை வழிபட தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? உங்கள் டைமும் இருக்குது. முக்கியமாக உங்கள் கெட்ட நேரத்தில் உங்கள் குலதெய்வம் தான் காப்பாற்றி கொடுக்கும். என்னை காப்பாற்றலையே, எனக்கு விபத்து நடந்துருச்சே போகிறப்ப அப்படின்னா அது ஒரு காரணம் தான். ஏன்னா உங்களுக்கு பெருசாக வர்றதை இந்த விபத்து மூலயமா உங்கள் குலதெய்வம் காப்பாது. நான் நிறைய பேர்த்து பார்த்த வரைக்கும், கைரேகை பார்த்த வரைக்கும் அவங்க குலதெய்வத்தோட ஆயுளில் இருக்குது. ஆமாம், இது வந்து பொய் சொல்கிற ஒருத்தர்லாம் நினைக்காதீங்க. குலதெய்வத்தோட ஆயுளில் போயிட்டு இருக்குது. ரேகையில் பார்க்குறப்ப, கைரேகையில் பார்க்குறப்ப அவங்க ரேகையிலே வந்து அவங்களோட ஆயுள் முடிஞ்சிடும். 2வது ஆயுள் அவங்க குலதெய்வத்தோட ஆயுளில் தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க. எதுக்கும் தெரியாது போய் சாமி கும்பிட்டா பொங்கச்சோத்தை சாப்பிட்டா அப்படின்னு வர்றவங்களும் இருக்குது. ஆனால் வந்து தெய்வங்கள் காப்பாற்றும். சரிங்களா? அதுதான் முன்னோர்கள் செய்த புண்ணியம். சரிங்களா? நாங்கள் என்ன புண்ணியம் செஞ்சோன்னு தெரியல, இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் செய்யலைங்க, உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியங்கள் தான் வரும். அதனால நீங்கள் வாழ்கிற காலத்திலே நல்லதும் செய்யுங்க. சரிங்களா? கெட்டது மட்டும் செய்யாதுங்க. அதான் புண்ணியம். அது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொத்து சேர்த்துக்கிறது கூட நீங்கள் எவ்வளோ தூரம் புண்ணியம் சேர்க்குறீங்களோ அதான் உங்கள் குழந்தைகளுக்கு வருங்காலத்துக்கு. சரிங்களா? அவங்க செய்த புண்ணியம் தான் உங்களை காப்பாற்றும். சரிங்களா? செய்த புண்ணியம் முன் செய்த புண்ணியம், இதுதான் குலதெய்வம். சரிங்களா? அந்த குல தெய்வத்தை வந்து இடைஞ்சல் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு கல் வச்சு வழிபட்டு இருப்பாங்க. குலதெய்வ அனுமதி இல்லாமல் நான் ஒரு சிலை செய்கிறேன் அப்படின்னு இது பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இஷ்ட தெய்வம் இருக்குது, அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து நான் வந்து நான் இது பண்ணுறேன், புதுசாக பிரதிஷ்டை பண்ணுறேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த தெய்வம் பேசாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் குல தெய்வ அனுமதியோட நீங்கள் பண்ணுறது தான் என்றைக்குமே சக்ஸஸ். அந்த குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பூ வச்சு கேட்கலாம். சகனம் கேட்பாங்க, பள்ளி சகனம் கேட்பாங்க. பள்ளி வழி சகனம் கேளுங்க. நிறைய பேர் பள்ளி சகனம் கேட்குறவங்க கூட நம்ம கமெண்ட் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உண்டா இல்லையாங்க கூட நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எத்தனை பேர் இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகளையும் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. கேட்பாங்க, அந்த சிலைகளை செஞ்சு வடைக்கிறத வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இது வந்து பிரதிஷ்டை வந்து தெய்வ பிரதிஷ்டை வந்து தெரியாமல் பண்ணுறவங்க வந்து அதனால் குலதெய்வ சாபத்துக்கு உள்ளாக வேண்டிய நிலை இருக்கும். தெய்வங்கள் பேசாமல் போயிடும். ஏன்னா உங்கள் குலதெய்வம் தான் மூலவர், மூலஸ்தானம், மூலம் எல்லாமே. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு புது தெய்வத்தை கொண்டாந்து வைக்கிறப்ப இது வந்து பால்பட்டு போயிடும். சரிங்களா? அதனால் குலதெய்வத்தில் புது முறைகளை வந்து நீங்கள் செலுத்தாமல் பழைய முறைகளை மட்டும் பண்ணுறது நல்லது. சரிங்களா? பழங்காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அப்படியே பண்ணுங்கள். அதற்காக எங்கள் தாத்தா கோமணம் கட்டிட்டு ஆடினார், நாங்களும் போய் கோமணம் கட்டணும், அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு எது சிம்பிளாக போய் சாமி கும்பிட்டு வர்றதை பண்ணலாம். உங்கள் தெய்வங்கள் பழங்கால முறையில் எப்படி வழிபட்டாங்களோ அப்படி வழிபட சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் புது முறைகளை பூத்த வேண்டாம். வருடத்துக்கு ஒரு முறை போங்க. என்ன வருஷத்துக்கு என்ன போக முடியல, பொங்கல் அப்போ போக முடியல, தை மாதம் தான் பெரும்பாலும் தை மாதம் தான் குலதெய்வத்தை வழிபடுவாங்க. சரிங்களா? முன்னோர்கள் போக முடியல அப்படிங்கிறப்ப இந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு போகலாம். அமாவாசை நாள் தெய்வத்துக்கு உகந்த நாள். சரிங்களா? அமாவாசை நாள் போய் ஒரு விளக்கேற்றி வச்சாலுமே தெய்வம் மனதில் இருக்கும். உங்கள் தெய்வங்கள் வந்து மன குளிர்ச்சியாக மன நிம்மதியோடு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறப்போ உங்கள் குலதெய்வ கோயிலில் வச்சு முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு டைமே சரியில்லை, எத்தனை அதாவது யமதருமனே வந்தால் உங்கள் குலதெய்வத்தை அனுமதியோட தான் உள்ளே வந்து உங்கள் உயிர் எடுக்க முடியும். சரிங்களா? அப்படியே அவளை தடுக்கக்கூடிய ஆற்றலும் உங்கள் குலதெய்வத்திற்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் காக்கும். சரிங்களா? புண்ணிய காக்கும் தான் உங்களுக்கு அரணாக இருக்கும். ஒன்றுமே அவங்க சொத்து சம்பாரிச்சு போகலன்னா கூட இந்த புண்ணியங்களை சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா?
அந்த புண்ணியங்கள் அவங்க செய்த பாவம் யார் செஞ்ச புண்ணியமோ நான் நல்லா இருக்கேன்னா, யார் செஞ்ச பாவமோ நான் இப்படி அவங்க பண்ணுறேன், யாரும் கிடையாது. உங்கள் தாத்தா பாட்டி செஞ்சதுங்க, உங்கள் அப்பா அம்மா செஞ்சது, நீங்கள் செய்த பண்ணவங்கள முன் ஜென்மத்தில் செய்தது, ஜென்மத்தில் அப்படின்னு எல்லாமே அப்படி தான். சரிங்களா? ஆனால் நல்லது ஒரு அளவு செய்யுங்க. எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, குலதெய்வமே தெரியல, அப்போ இல்லை எங்கள் தாத்தா காலத்தில் எனக்கு மறந்துடுச்சு, யாருமே நாங்கள் வெளியூர் வந்துட்டோம், எங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல, பிரசன்ன தெளிவாக பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் போய் தேடி கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த தெய்வம் வருது, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்து லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தை பாருங்கள். அது ஆணா பெண்ணான்னு சொல்லுது. சரிங்களா? அந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதோ அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு துணையாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது பார்க்க தெரியல அப்படிங்கிறப்ப கைரேகை பார்ப்பாங்க, கைரேகை பார்க்கல இருக்கு. நானும் பெரும்பாலும் இந்த தெய்வங்கள் உங்களுக்கு துணை இருக்குன்னு இருப்பேன். அவங்க வணங்குறது ஆண் தெய்வம் வணங்குவாங்க, இருந்தாலும் பெண் தெய்வம் பேசும் எப்படின்னா அம்மா வழியில் வர தெய்வங்களும் பேசும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில் காப்பாற்றுவோம். ஒன்று, குல தெய்வத்தை நீங்கள் எந்த முறையில் வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு எதிராக இல்லாமல் எந்த காரியங்கள் செய்தாலும் சக்ஸஸ் தான். சரிங்களா? அப்படி நடந்துருச்சு, இங்கே தெய்வ குற்றமாயிட்டுருச்சு அப்படின்னா அதை நீங்கள் எந்த முறையில் தீர்த்துக்கணுமோ ஒவ்வொரு முறைகள் இருக்கும். சரிங்களா? ஒரு தவறு இருக்குன்னா அங்கே ஒரு தீர்வு இருக்கும், தவறு நடந்துச்சுன்னா தீர்வு இருக்கும். அந்த தீர்வு மூலிமா தீர்த்துக்க வேண்டியது, அதை சமாதானப்படுத்திக்கணும். சரிங்களா? அதை சமாதானப்படுத்தி தெய்வத்தின் காலில் விழுகிறதான் பெட்டர். அதை மட்டும் பண்ணுங்க, தெய்வத்தை இது பண்ணிக்கலாம். இந்த வணங்கக்கூடிய முறையில் எனக்கு தெரியாதவங்க அமாவாசை நாள் 9 எலுமிச்சங்க தோலில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு பார்த்து திரி எறியணும், வச்சு விளக்கு ஏற்றுங்க. உங்கள் தெய்வத்தை வர வேணும்னு சொல்லி நினச்சிட்டு திரி ஏற்றுங்க. வீட்டில் தெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க இதை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேங்காயை வச்சு வழிபடணும். சரிங்களா? தேங்காயை வச்சு ஒரு செம்பு மேலே தேங்காயை வச்சு அதற்கு நூறு சுற்றி அதில் குங்குமம் இது போட்டு தெய்வம் பேசணும் வழிபடுங்க. வழிபடுறதுக்கப்புறம் ஒரு 2 அமாவாசைக்கு அதை மாதிரி அந்த டெய்லி விளக்கு ஏற்றுங்க. வெள்ளிக்கிழமை அந்த தேங்காய்க்கு சாமரம் கொடுத்து அந்த தேங்காயை கொண்டாந்து உங்கள் வீட்டு வாசலில் கட்டி வைங்க. சரிங்களா? சிவப்பு துணி வச்சு சிவப்பு துணியில் கவரை பண்ணி அந்த தேங்காயை வீட்டு வாசலில் கட்டி வைங்க. சுத்தமாக அந்த தேங்காயில் நூறு சுற்றிடணும், வெள்ளை கலர் நூறு சுற்றி அதை குங்குமம் மஞ்சள் அந்த தூள் இது மேலே போட்டு வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போக காட்டி தீபாரத்தனை காட்டி அதனால் தான் 48 நாள் கணக்கு வருங்க. சரிங்களா? 48 நாள் கணக்கு. அதுக்கு நீங்கள் அந்த தெய்வத்தோட அந்த கல்லை இது சொல்கிற மாதிரி அந்த தேங்காயை கொண்டு போய் அந்த வாசலில் கட்டி வச்சாலுமே அந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரும். சரிங்களா? உங்கள் கனவுலையும் இது பேசும். உங்கள் குலதெய்வம் அமாவாசை நாள் ஒரு விரதம் இருந்து காக்காய்க்கு பொங்கலோ இல்லைன்னா எள் கலந்த சோறு, எள் அதிகமாக வச்சுன்னா காக்காய் இருக்காது, அளவான ஒரு 2 எள்ளு 3 எள்ளு சேர்த்து பச்சரிசி சாதத்தோடு கலந்து காக்கைக்கு சோறு வச்சாலே உங்கள் குலதெய்வ ஆசை கிடைக்கும். சரிங்களா? கலப்பு சேர்ந்தவங்க செய்தவங்க கூட இதை பண்ணலாம். இல்லை தெய்வம் தெரியாதவங்களுக்கு இது முக்கியமான இது பரிகாரம். சரிங்களா? பண்ணிவிட்டு அந்த தேங்காய் இது முக்கியம், அதை வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் குலதெய்வ ஆசி அருள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட நாளில் நான் தான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வம் பேசும். நீங்கள் நினச்சி மனசு உருக வேண்டணும், குலதெய்வம் வரணும் அப்படின்னு வேண்டணும். அமாவாசை நாள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? எலுமிச்சங்காயை வாயில், அதாவது யார்கிட்ட வரணும்னு நினைக்கிறவங்களோ அந்த எலுமிச்சங்காயை தலையை சுற்றி 4 கீத்தா போட்டு 4 திசையில் போட்டு குங்குமம் தடவி 4 திசையும் போட்டு எலுமிச்சங்காய் கொஞ்சம் எலுமிச்சை சாறு குடிச்சு வேப்ப இலை தலையை கொஞ்சம் சாப்பிட்டு குலதெய்வத்தை கண் மூடி பூஜை அறையில் வேண்டுங்க, குலதெய்வம் வரும். சரிங்களா? இது தெரியாதவங்களுக்கு இது சரி. சாபம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெய்வமே எங்களுக்கு சுத்தமாக பேசலை அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் ₹1 காசு எடுத்து வச்சு வணங்கி எங்கள் தெய்வங்களுக்கு எந்த தவறு செஞ்சாலும் குடும்பத்தோடு வணங்கி அமாவாசை நாள் குடும்பத்தோடு வணங்கணும். சரிங்களா? நாங்கள் என்ன தவறு செய்யணும் எங்களுக்கு தெரியாது, இந்த செஞ்ச தவறை நாங்கள் தீர்த்திக்கிறோம், எங்கள்கிட்ட பேசி எங்களுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தெய்வம் அந்த ₹1 காசை துணியில் கட்டி வச்சிடணும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்ப இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த திருமண தடை இருக்கவங்க கூட குலதெய்வ கோயிலில் போய் 48 நாள் தொடர்ச்சியாக விளக்கு போட்டால் கூட அந்த திருமண தடை விளைவிக்கும். திருமணம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நடக்கும். சரிங்களா? திருமணத்தை நடத்தி வைக்கிறது உங்கள் குலதெய்வம் தான். அதனால் அந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நம்ம கமெண்ட்ஸில் போட்டு பதில் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் தெளிவான விளக்கங்கள் வேணும், இன்னும் ஏதாவது வேணும் அப்படிங்கிறத கூட சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த முறையில் வழிபடுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. சரிங்களா? வாழ்களோடு நம்ம வச்சு வாழ்க்கை.